அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். அனைவருக்கும் வணக்கம். மகிழன் சேனல்லேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம பேப்பரில் பார்த்துருக்கோம், மணிப்பூரில் வந்து குடியரசு ஆட்சி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அடிக்கடி நியூ பேப்பரில் போய்கிட்டே இருக்குது. இந்த மணிப்பூரில் வந்து 2023 வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க முதலமைச்சர் வந்து பைரன் சிங் அப்படின்றவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே வந்து குடியரசு ஆட்சி வந்து அமல்படுத்திட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த குடியரசு ஆட்சி வந்து மணிப்பூரில் எப்போ அமல்படுத்துகிறாங்க அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போதெல்லாம் அமல்படுத்துவாங்க, எப்படி அமல்படுத்துவாங்க, இது வரைக்கும் எங்கெங்கே அமல்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது சம்மந்தமான வழக்குகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்குறேன்னா, இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரிலேட்டட் டு பாலிட்டியும் பார்க்குறனால நம்ம இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கிறணும். கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்குறோம், பாலிட்டியும் பார்க்குறனால இதை கொஞ்சம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ப்ளஸ் பாலிட்டி வைஸாக ஒரு டாபிக் வந்து நான் போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோ எந்த டாப்பிக்கோ அதை வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எக்ஸாமுக்கும் நம்ம நல்ல மார்க் எடுக்க யூஸ் பண்ணணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதனால் நீங்கள் ஒரு நோட்டை போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு அரை பேஜில் சின்னதாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ உள்ளே போவோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர் எங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர். இந்த மணிப்பூர்ன்றது எங்கே இருக்குன்னே வடகிழக்கு மாநில பகுதியில் இருக்குன்றிருக்கோம் மணிப்பூர் அப்படின்றது. இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து எந்த விதியின்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, விதி வந்து 356. விதி எதில் கொண்டு வருவாங்க? விதி வந்து 356 கொண்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து முதலமைச்சர் இருக்கார். முதலமைச்சராக ஒருத்தர் இருப்பாப்புல. அவர் பேர் என்னன்னா முதலமைச்சர், அவர் பேர் தான் பைரன் சிங். முதலமைச்சர் யார்? பைரன் சிங். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்றாப்புல. கலவரம் அவங்க கட்டுப்படுத்த அளவுக்கு அதிகமான கலவரம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டாப்புல. ரிசைனிங் லெட்டர் கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து இம்போஸ் பண்ணிடுறாங்க. பிரசிடென்ட் ரூலை வந்து அமல்படுத்துகிறாங்க. இதுதாங்க நடக்குது. இவர் எதுக்கு இந்த பைரன் சிங் அப்படின்றவர் எதுக்கு வந்து லெட்ரு கொடுக்குறா அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ரிசர்வேஷன் சம்மந்தமான ஒரு ப்ராப்ளம். அந்த என்ன ரிசர்வேஷன் அப்படின்னா, அந்த மணிப்பூரில் 2 கம்யூனிட்டி இருக்காங்க, 2 பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க மெய்த்தி பழங்குடியினர், இன்னொரு வந்து குக்கி பழங்குடியினர். இந்த பெரும்பான்மை இருக்க யாருன்னா மெய்த்தி, இந்த குக்கின்றவங்க அவங்களும் பழங்குடியினர், அவங்க சிறுபான்மையினர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க 2த்துக்குள்ளே போராட்டம் வன்முறையாக மாறி அதனால் நிறையா உயிர்களில் இறக்குது. நிறையா பேர்லாம் ரொம்ப ஒரு படுதா நிலவுக்கு போயிடுச்சு. பார்லிமெண்ட் ஆரம்பித்தாலே மணிப்பூர் கலவரம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கி தெளிவாக பார்த்துருவோம். சரி, கொஸ்டின் பார்ப்போம். எந்த விதியின்படி கொண்டு வராங்க அப்படின்னா, விதி 356 அடிப்படையில் அரசம் விதியை மாண்புமிகு ஜனாதிபதியில் கொண்டு வராங்க. காரணம் வந்து முதலமைச்சர் பதவி விலகிறாரு. எதுக்காண்டி பதவி விலகிறாருன்னா, மெய்த்தி குக்கி கிளர்ச்சி. அப்படின்னா மெய்த்தி குக்கி கிளர்ச்சி வந்து எந்த மாநிலம் தொடர்புன்னு சொல்லி கேட்கலாம். மணிப்பூர். எந்த வருஷம் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா 2023 நடக்குது. எந்த வருஷம் நடக்குது? 2023 நடக்குது. இப்போ நடைமுறைப்படுத்தினால அதிகமாக எந்த மாநிலத்தில் வந்து குடியரசு ஆட்சி அதிக முறை எங்கே செயல்பட்டுருக்கோம்னா மணிப்பூரில். இது டிஎன்பிசி கேட்கலாம். எங்கே அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மணிப்பூரில். எங்கே கொண்டு வந்திருக்காங்க? மணிப்பூரில் இந்த இப்போ 2025 கொண்டு வந்ததை பொறுத்து அதிக முறை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா மணிப்பூரில். எத்தனை முறைனா 11 முறை. இதை பற்றி பின்னாடி பார்த்துக்குறோம், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து அதிக முறை குடியரசு ஆட்சி எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா மணிப்பூர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எத்தனை முறை அப்படின்னா 11 முறை. எத்தனை முறைனா 11 முறை. மணிப்பூரில் எப்போ கொண்டு வந்தாலும் 1967 கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1967. இதை மட்டும் பார்த்துக்குங்க கொஞ்சம் ஸ்பீடாக. எந்த விதியும் படினா அரசமைப்பு விதி 356. காரணம் மெய்த்தி குக்கி அப்படின்ற கிளர்ச்சினால், அந்த பழங்குடியினரோட கிளர்ச்சினால். மெய்த்தின்ற பெருமையானவர், குக்கின்ற சிறுபான்மையினர். 2023 மணிப்பூரில் குடியரசு ஆட்சி வந்து அதிக முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறைனா 11 முறை. ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தால் 1967. அதோட முன்னாள் முதல்வர் யாருன்னா பைரன் சிங். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. முன்னாள் முதல்வர் யாருன்னா பைரன் சிங். சரி, இதுக்கு முன்னாடி எங்கே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கேன்னா 2021. இப்போ 2025
2021 எங்கே கொண்டு வந்தோன்னா புதுச்சேரி இருக்குல்ல, நம்ம பக்கத்து தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க யூனியன் பிரதேசம் உள்ள புதுச்சேரியில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அங்கேயே அப்படி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இருக்குங்க, நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்த நாள். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனால் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி இழந்தனால அங்கே வந்து என்னென்னா இந்த குடியரசு ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ குடியரசு ஆட்சி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்கனவே நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். மொத்தம் வந்து எமர்ஜென்சி இருக்கும், 3 எமர்ஜென்சி இருக்கும். மத்திய நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. விதி வந்து என்ன பார்த்துருப்போம் ஆல்ரெடி, 352, 356, 360. இது என்எஸ்எஃப்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டேட்டு ஃபினான்ஸ். இப்படின்னா வச்சுங்க, என்எஸ்எஃப் கார் ரேசர்கள் என்ன வச்சிங்கன்னா என்எஸ்எஃப். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்து எவ்வளோன்னா 360 அப்படி இருக்கிறனால இப்போ இங்கே என்னென்னா மாநில நெருக்கடி கொண்டு வராங்க. எதன் அடிப்படையில்? விதி 356 ஏற்கனவே மேலே பார்த்தாச்சு. இந்த 356 எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 356 அப்படின்றது எப்போ வரும்னா, இது நல்லா பார்த்துக்குங்க. ஒரு அரசமைப்பு விதி 356 என்பது அரசமைப்பின்படி மாநில நிர்வாகம் அல்லது மாநில சட்டமன்றம் செயல்படவில்லை என்றால் குடியரசுத் தலைவரின் ஆட்சி செயல்படுத்தப்படும். எப்போ ஒரு மாநிலத்தோட நிர்வாகம் அல்லது மாநில சட்டமன்றம் 350 அரசமைப்பு ரீதியாக செயல்படல அப்படின்னா இதை கொண்டு வந்துடுவாங்க. யார் பரிந்துரை பண்ணுவார்னா ஆளுநர் தான் பரிந்துரை பண்ணுவார். இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதனால் நீங்கள் வந்து இதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து யாருக்கு அனுப்புவாங்க? குடியரசுக்கு அனுப்புவாங்க. அந்த குடியரசுல வந்து அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க. 356 இப்போ இதெல்லாம் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும்? வழக்கமாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. எப்போது நடைமுறைப்படுத்துவாங்க? மாநில சட்டப்பேரவை கலைத்தல் அல்லது நீக்குதல் 2 இருக்குது. டிசால்வ்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் ஆர் டிசால்வ்டு அப்படின்னா என்னென்னா அந்த சட்டப்பேரவையை கலைச்சி விட்றது. மொத்தமாக இருக்காது, புது எலெக்ஷன் வைக்கணும், அந்த நிலைமைக்கு வந்துடுது. அதே சஸ்பெண்டட் அப்படின்னு என்னென்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிப்பூரில் என்னன்னா சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. சட்டப்பேரவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இடைநீக்கம் பண்ணிட்டு குடியரசு ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அதே 2 வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்குங்க. மாநில சட்டப்பேரவை கலைத்தல் அல்லது நீக்குதல் அப்படின்னா கலைத்தல் அப்படின்னா டிசால்வ்டு, நீக்குதல் அப்படின்னா என்னென்னா சஸ்பெண்டடு, இடைநீக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. நாளை அப்படின்னா என்னென்னா 2 மாதத்துக்குள்ளே வந்து மறுபடியும் குடியரசுத் இந்த மணி ஆட்சி கொண்டு வரலாம், கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அதை ரிவோக் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? இதனால் என்ன விளைவு அப்படின்னா, குடியரசுத் ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆளுநர் வந்து மாநில நிர்வாகத்தை முழுக்க யார் எடுத்து வரனா கண்ட்ரோலில் வந்துடும்னா கவர்னர் கண்ட்ரோல் வந்துடும். கவர்னரை வச்சு எல்லா வேலையும் யார் பார்ப்போம்னா குடியரசுல ஆட்சி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா அங்கே சட்டப்பேரவைன்ற மதிப்பே இல்லாமல் போயிடும். எந்த ஒரு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் யாருக்குமே பவர் இல்லாமல் போயிடும். எல்லாமே யாருக்கு இருக்கும்? ஆளுநர் மூலமாக போயிடும். எல்லாமே ஆளுநர் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஆளுநர் கொண்டு வந்து ஆளுநர் மூலமாக ஜனாதிபதி வந்து ஆட்சி புரிவாங்க மாநிலத்தில் எல்லாமே. இப்போ நம்ம அந்த ஸ்டேட் மேலே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்டு கொண்டு வரணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனு இல்லை லீகலு ஆக்டு அதிகாரங்கள் எல்லாமே எங்கன்னா மத்திய பார்லிமெண்ட்டுக்கு போயிடும். அதை யார் மாற்றி விட்ருவாங்கன்னா குடியரசுத் மாற்றி விட்ருவாங்க. நிர்வாக மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் எங்கே போயிடும்? மத்திய பாராளுமன்றத்தின் மூலம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மாற்றிடுவா? ஜனாதிபதி இருக்காங்களே முர்மு அவர்கள், அவங்க வந்து மாற்றிடலாம், அவங்களுக்கு மாற்றி விட்ருவாங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க. இது முக்கியமான பாயிண்ட், கூட்டுறவு வாய்ப்பு இருக்குது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க அப்படின்னா யாரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படாது? குடிமக்களோட அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்பயுமே பாதிக்கப்படாது. ஓகேவா? எது பாதிக்கப்படாதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது குடியரசுத் ஆட்சி அமல்படுத்தினாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குடியரசுத் ஆட்சி அமல்படுத்தினாலும் என்னது குடிமக்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படாது. குடியரசுத் ஆட்சி விதி 356 படி ஒரு அரசமைப்படி மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் செயல்படலாட்டினா அதை குடியரசுத் ஆட்சி கொண்டு வந்துடுவாங்க. எப்போது நடைமுறைப்படுத்தணும்னா மாநில சட்டப்பேரவை கலைச்சாலோ, டிசால்வ்டோ அல்லது மாநில சட்டப்பேரவை நீக்கினாலோ, சஸ்பெண்ட் பண்ணாலோ. இப்போ வந்து மணிப்பூர் என்ன பண்ணிங்கன்னா மாநில சட்டப்பேரவை வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க.
ஆளுநர் இதையான என்ன விளைவுனா, ஆளுநர் மூலம் மாநிலம் நிர்வாகம் செய்யப்படும். நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் மத்திய பாராளுமன்றத்தில் நடைபெறும். குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குடிமக்களின் அடிப்படை உரிமையில் பாதிக்கப்படாது. ரொம்ப முக்கியமானது. இந்த விதி 355 என்ன பார்த்தோம், 356 பார்த்தோம். 355 என்னென்னா, இந்த 355ஓட ஸ்டேட்டோட கண்ட்ரோல், அதாவது நம்ம யூனியன் இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசோட என்னென்னா ஒரு பணி என்ன பண்ணணும் அப்படின்னா, மாநிலங்களை வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்தும் மற்றும் உள்நாட்டு குழப்பத்திலிருந்து மாநிலங்களை பாதுகாப்பில் முக்கியமான பங்கு வகிப்பது என்னென்னா இந்த 355 விதி தான். இந்த 355 விதியின் அடிப்படையில் தான் 356 போட்டிருப்பாங்க. இவங்களை பாதுகாக்கணும், மாநிலத்தை வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலேருந்து பாதுகாக்கணும், ப்ளஸ் வந்து மாநிலத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உள்நாட்டு குழப்பங்கள்லேருந்து இப்போ மணிப்பூரில் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு குழப்பம் அந்த 2 ஜாதிகளோட பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மைக்கும் பெரிய பிரச்சனை ஆகி நிறையா பேர்த்த கொண்டு அது ரொம்ப பிரச்சனையானனால முதலமைச்சர் பதவி விலகிறாரு. பதவி விலகின அடிப்படையில் அங்கே வந்து என்னென்னா அங்கே இருக்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சட்டப்பேரவை சஸ்பெண்ட் பண்ணி குடியரசு ஆட்சி அமல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அந்த 355 பாருங்க. மாநிலங்களை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் உள்நாட்டு குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பது ஒன்றிய அரசின் கடமையாகும். அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி மணிப்பூர். குடியரசுத் தலைவர் ஆட்சி எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, 2 பாயிண்ட் தான், 3 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு எப்படி அமல்படுத்துகிறாங்கன்னா, இப்போ வந்து மணிப்பூர் ஸ்டேட் இருக்குது, அங்கே வந்து உள்நாட்டு குழப்பமாயிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, ரிசைன் பண்ணே குடியரசில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து நம்ம வந்து குடியரசில் ஆட்சி அமல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரகடனத்தை வெளியிடுவார். அந்த ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாரு, இந்த மணிப்பூரில் வந்து நான் குடியரசில் ஆட்சி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் வெளியிட்டுருவார். அந்த பிரகடனத்தை மட்டும் வெளியிட்டால் போதுமா அப்படின்னா பத்தாது. இது ஏன்னா பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது, உச்சபட்ச அதிகாரம். ஒரு என்னென்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஜனாதிபதி, மத்திய ராஜ்யசபா, லோக்சபா, இது எல்லாமே சேர்ந்து தான் உச்சபட்ச அதிகாரம். அப்படின்னா ஜனாதிபதி மட்டும் தனிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்ட பிரகடனத்தை வந்து 2 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்றைக்கி போடுறாங்கன்னா 2 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து 2 மாதத்துக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக யாரோட ஒப்புதல் பெற்றுக்கணும், 2 மாதத்துக்குள்ள யாரோட ஒப்புதல் பெற்றுக்கணும்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதல் பெற்றுக்கணும். ஜனாதிபதி பிரகடனத்தின் மேலே 2 மாதத்துக்குள்ள என்ன பண்ணுன்னா பாராளுமன்றத்தோட ஒப்புதல் பெற்றுக்கணும். கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை மாதத்துக்குள்ளே ஒப்புதல் பெற்றுக்கணும்னா 2 மாதத்துல பெற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, மக்களவையில் மட்டும் வாங்கக்கூடாது, மக்களவை மாநிலங்கள் 2லேயுமே ஒப்புதல் பெற்றுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களவையிலையும் பெற்றுக்கணும், மாநிலங்களையும் பெற்றுக்கணும், 2 மாதத்துக்குள்ளே பெற்றுக்கணும். அடுத்து வந்து 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ இந்த மாதம் போட்டாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 6 மாதம்னா மறுபடியும் ஒப்புதல் வாங்கணும். இது மாதிரி எத்தனை வரைக்கும் போனோம்னா 3 வருஷத்துக்கு போட்டுக்கலாம். ஒவ்வொரு 6 மாதத்தோட ஒப்புதல் வாங்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் வரைக்கும் போடலாம், 3 வருஷம் போடலாம். இப்போ பாராளுமன்றத்தில் 6 மாதங்களுக்கு ஒப்புதல் வாங்கப்படும். பின்னர் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் 3 ஆண்டுகளும் கொடுக்கலாம். ஒவ்வொரு 6 மாதத்து வரைக்கும் ஒப்புதல் வாங்கிட்டே இருக்கணும். இப்போ 1 வருஷத்துனா 2 தடவை ஒப்புதல் வாங்கணும், 3 வருஷம்னா 6 தடவை ஒப்புதல் வாங்கணும். ஆனால் 3 மாதத்துக்கு மேலே நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? பின்னர் ஒவ்வொரு 6 மாதமும் முதல் 3 ஆண்டு வரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருக்கும். குறிப்பு, 3 ஆண்டுகளுக்கு மேல் கொண்டு வரக்கூடாது. ஒவ்வொரு 6 மாதமும் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். இது 2 முக்கியம். 3 ஆண்டுக்கு மேலே இருக்காது. ஆனால் ஒவ்வொரு 6 மாதம் என்ன பண்ணணும், பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணும். அடுத்து 44 அமெண்ட்மெண்ட், இந்திரா காந்தி மாண்புமிகு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 44 அமெண்ட்மெண்ட் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 ஆண்டுக்கு மேலே குடியரசு ஜனாதிபதி ஆட்சி வந்து அங்கே இருக்கக்கூடாது, மாநிலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, 1 ஆண்டுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த சட்டத்திருத்தம் சொல்லுன்னு சொன்னாங்க பார்த்தோம்னா 44 சட்டத்திருத்தம் 1978, 44வது சட்டத்திருத்தம் 1978 தான் சொல்லுது. என்ன சொல்லுது, 1 ஆண்டுக்கு மேலே ஜனாதிபதி ஆட்சி இருக்கக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடாது. அப்போ விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குமா, 2 விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு அப்படின்னா, ஸ்டேட் லெவலில், அதாவது நேஷ்னல் லெவலில் எமர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அது 1 வருஷத்துக்கு மேலே இருந்துக்கலாம். ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து 1 இயருக்கு மேலே ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் இருந்துச்சுன்னா 1 இயருக்கு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, தேர்தலே நடத்த முடியலை அப்படின்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா, மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஈசின்னு சொல்கிறோம்ல, இசிஐ இசிஐ சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா, அந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி இங்கே வந்து மாநில சட்டமன்ற தேர்தலை வந்து நடத்த முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே என்ன பண்ணிக்கலாம், 1 இயருக்கு மேலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் காமன் என்னது 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டேட் எமர்ஜென்சியை. ஆனால் இந்த ரெண்டுமே நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் எமர்ஜென்சியும் அடுத்து ப்ளஸ் வந்து எலெக்ஷன் நடத்த முடியலன்னு சொல்லி இசிஏ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த இதை நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரலாறு, இது இப்போ இதோட வரலாறுன்னு பார்த்தோம்னா 1950 இது வரைக்கும் 134 தடவை இந்தியாவில் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. என்னென்னா ஸ்டேட் எமர்ஜென்சி 1950 இது வரைக்கும் எத்தனை தடவை 134 தடவை அமல்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக யார் அதிகபட்சமாக இருக்காங்கன்னா மணிப்பூர் தான் அதிகபட்சமாக இருக்குது. யார் அதிகபட்சமாக இருக்காங்க? மணிப்பூர். எத்தனை தடவைனா 11 முறை. இப்போ போட்டதை சேர்த்து அதிகபட்சமாக இருக்குது. மொதல் 10 இருந்துச்சு, ஊபி மணிப்பூரையும் 10 இருந்துச்சு. இப்போ அதை போட்டனால 11 ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன, உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஓகே, அதிக நாட்கள் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா, அதிக நாட்கள் நடைமுறை இருந்த மாநிலம் எது போட்டுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கே எத்தனை 12 வருஷம் இருந்திருக்கு. அதிக நாட்கள் எங்கே இருந்திருக்கு? ஜம்மு காஷ்மீர். அடுத்து பஞ்சாப் எத்தனைனா 10 வருஷம். ஜம்மு காஷ்மீர் எத்தனை வருஷம்? 12 வருஷம். பஞ்சாப் எத்தனை வருஷம்? 10 வருஷம். அதிக முறைகள் நாட்கள் அந்த இருந்தது, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி அதிக நாள் இருந்தது வந்து ஜம்மு காஷ்மீர்லேயும் பஞ்சாப்லேயும். இது டியூ டு லா அண்டு ப்ராப்ளம், அந்த எல்என்டோ ப்ராப்ளம், அந்த தீவிரவாதிகள் அது சுகமாக இருந்தனால இது அதிக நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ குடியரசுத் தலைவரான ஆட்சி தொடர்பான வழக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வழக்கு இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று ரமேஸ்வர் பிரசாத் விசஸ் இந்திய யூனியன் வழக்குன்னு இருக்கும். இது ஃபஸ்ட்டு வருஷத்தை பார்த்துங்க. 1994 வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இது வந்து 2006 ரமேஸ்வர் பிரசாத் யூனியன் வந்து 2006 வழக்கு. இதில் இந்த இது எஸ்ஆர் பொம்மை வழக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு அப்படின்ற வந்து பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் அளிச்சிருக்கும். நீதி புனராய்வு அப்படின்னா அந்த சட்டத்தை குடியரசு ஆட்சி கொண்டு வந்தாங்கன்னா அதை மறு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் வந்து அதிகளவான ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி வந்து அதிகமாக குறைஞ்சிருச்சு அந்தம்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வருஷத்தை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். சரியா? இது கரண்ட் அஃபேர்ஸு கேட்டுக்குங்க. நோட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் தினமும் ஒரு டாபிக் இது பண்ணி பார்ப்போம். இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எக்ஸாம் இன்னும் 3 மாதம் தான். நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ள எக்ஸாம் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணுங்கள், தமிழ் படிங்க, நிறையா டெஸ்ட்டு போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன நல்லா நடத்துறது புரியலை அப்படின்னா கேளுங்க. எனக்கு என் மேலே தப்பு இருந்தாலும் திருத்திக்கிறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அருண், மகிழன் சேனல்.